Hi friends, I am Ashwin. இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா 11th chemistry unit 1 basic concepts of chemistry and chemical calculation லெசனில் உள்ள பேஜ் நம்பர் 12ல உள்ள ஸ்டியோகியோமெட்ரி 1.7 கான்செப்ட் ஸ்டியோகியோமெட்ரி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு அப்டேட்டடாக இருப்பீங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் டவுட் உள்ளவங்க நம்ம சேனல் வீடியோஸை பார்த்து உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாய்கியோமெட்ரி. இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சாப்பிட்ற கேசரி இதோட இன்க்ரீடியன்ஸ் அப்புறம் அது எப்படி செய்கிறதுன்றதை வச்சு நமக்கு இந்த ஸ்டாய்கியோமெட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவா 1 கப், சுகர் 2 கப், கீ 1/2 கப், நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் 1.5 கப், 1/4 கப். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தா நமக்கு 6 கப் கேசரி வருது. அப்போது இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா 1 கப் ரவாவுக்கு 6 கப் கேசரி. அப்போது நம்ம 3 கப் கேசரி தேவை அப்படின்னா 1 கப் ரவா டிவைடட் பை 6 கப் கேசரி இன்டூ 3 கப்ஸ் கேசரி. நம்ம 1/2 கப் ரவா போட்டால் நமக்கு 3 கப்ஸ் ஆஃப் கேசரி கிடைக்கும். அதே மாதிரி 3 கப் ஆஃப் ரவா போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதும் நம்ம கண்டுபிடிக்கலாம். 3 into 6 வந்து 18 கப்ஸ் கேசரி இது வரும் அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் இந்த சுகர் இவ்வளோ போட்டால் எவ்வளோ கிடைக்கும்ன்றது வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே கண்டுபிடிக்கலாம். இப்போது இதே கான்செப்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கெமிக்கல் ஃபார்முலாஸ் கெமிக்கல் ரியாக்ஷனில் உள்ள ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு நமக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஸ்டியோகியோமெட்ரிக் கால்குலேஷன். க்ரீக்கில் ஸ்டாய்கியோன் அப்படிங்கிற வேர்டுக்கு எலமெண்ட் அப்படின்னு பேர், மெட்ரான் அப்படின்னா மெஷர் அப்படின்னு பேர். அப்போது அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா ஸ்டியோகியோமெட்ரி கிவ்ஸ் த நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கெமிக்கல் குவான்டிட்டிஸ் இன் அ பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனில் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் நல்லா வச்சுக்கோங்க. நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் அதாவது நீங்கள் 12 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 15 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதை வச்சு நம்ம ஒரு சில ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணலாம். இல்லை அதில் எவ்வளோ அந்த ப்ராடக்ட் தயார் பண்ண நமக்கு எவ்வளோ ரியாக்டன் தேவை அப்படின்னு செய்யலாம். இல்லை இந்த ரியாக்டன் போட்டோன்னா எவ்வளோ ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நிறைய இந்த ஸ்டியோகியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸை வச்சு செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் C plus O2 gives CO2 கொடுத்துருக்காங்க. இதில் 1 mole of carbon reacts with 1 mole of oxygen to form 1 mole of carbon dioxide. 1 mole of C இந்த 3 ஈக்குவல் டு சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டேஷ் 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 மீன்ஸ் ஸ்டியோகியோமெட்ரிக்கலி ஈக்குவல் டு. நார்மலாக நம்ம 2 டேஷ் போட்டால் நம்ம ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம். 3 டேஷ் போட்டோம்னா ஸ்டியோகியோமெட்ரிக்கலி ஈக்குவல்ஸ் டு. அது 1 mole ஆஃப் கார்பன் ஸ்டியோகியோமெட்ரிக்கலி ஈக்குவல்ஸ் டு 1 mole ஆஃப் O2 ஸ்டியோகியோமெட்ரிக்கலி ஈக்குவல் டு 1 mole ஆஃப் CO2 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டியோகியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ். ஸ்டியோகியோமெட்ரிக் இஸ் அ குவான்டிட்டேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் அ பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் இன் மோல். The quantity of the reactant and product can be expressed in moles or in terms of mass unit or as volume. These three units are interconvertible. அதாவது இந்த குவான்டிட்டி ஆஃப் ரியாக்டன்ஸை நம்ம மோலில் ரெப்ரசென்ட் பண்ணலாம், மாஸில் ரெப்ரசென்ட் பண்ணலாம், வால்யூமில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது மூணுத்தையும் நம்ம ஒன்றுக்கு ஒன்று மாற்றிக்கலாம். எப்படின்னா மாஸை நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு எப்படி நம்ம மாற்றணும்னா மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். அதே நம்பர் ஆஃப் மோல்ஸை மாஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ மோலார் மாஸ். Number of moles to volume, the volume at 0 degree Celsius and 1 atm pressure multiplied by 22.4 liters. Volume to number of moles divided by 22.4 liters. இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸாம்பிள். அதை வச்சு நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் உங்களுக்கு படிச்சிங்கனாலே புரியும். நான் சொல்கிறேன். ஸ்டியோகியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் அதாவது எத்தனை மோல்ஸ் அப்படிங்கிறது 1 mole ஆஃப் CH2, இது 2 moles ஆஃப் O2. ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட் சைடு 1 mole ஆஃப் CO2, 2 moles ஆஃப் H2O. இப்போ இது மோல் ரிலேஷன்ஷிப் 1 mole 2 mole 1 mole 2 mole. இப்போது மாஸ் ரிலேஷன்ஷிப் மாஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மாஸ்க்கு நம்ம இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அட்டாமிக் மாஸ் 1 mole இன்டூ 16 கிராம், 2 into 32 64 gram, 1 into 44 gram,
2 into 18 36 கிராம். இப்போ மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப் இப்போ இங்கே மாஸ் இருக்குது, இங்கே வால்யூமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 16 கிராம் 64 கிராம். இங்கே வந்து 1 mole நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ 22.4 லிட்டர். இப்போ 1 mole இருக்குது, 1 into 22.4 வந்து 22.4ன்னு வரும். இங்கே 2 moles into 22.4 லிட்டர், இப்போ 44.8 லிட்டர்ஸ் அப்படின்னு வரும். வால்யூம் ரிலேஷன்ஷிப் பாருங்கள், இங்கே எத்தனை மோல்ஸ் இருக்குன்னா 1 mole, அப்போ 22.4 லிட்டர். இங்கே 2 moles 44.8 லிட்டர். இங்கே 1 mole 22.4, இங்கே 2 moles 44.8. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே புரியணும் அப்படின்றதுக்காக நமக்கு இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்டியோகியோமெட்ரி அப்படின்னு கொடுத்து நமக்கு ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ப்ராப்ளம்ஸ்க்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வேணுமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். லிமிட்டிங் ரியேஜென்ட். Earlier we learned that the stoichiometry concept is useful in predict the amount of product formed in a chemical reaction. இது வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். இப்போது இது இருக்கு பாருங்க. On the other hand, when a reaction is carried out using non-stoichiometric quantities of reactants, the product yield will be determined by the reactants that is completely consumed. It limits the further reaction from taking place and is called the limiting reagent. The other reagent which are in excess are called excess reagent. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரியாக்ஷன் எடுக்கிறோம், அதாவது C plus O2 gives CO2. அதுதான் வந்து இந்த ரியாக்ஷன் எடுக்கிறோம். இப்போ இந்த ரியாக்ஷனில் இது ஒரு certain amount of வெயிட்டில் இருக்கும், இது ஒரு certain amount of வெயிட்டில் இருக்கும், நமக்கு கிடைக்கிறது ஒரு certain amount of வெயிட்டில் இருக்கும். ப்ராடக்ட்ஸ் இது ரெண்டும் வந்து அதோட கரெக்டான குவான்டிட்டிஸில் இருந்தால் நமக்கு கரெக்டான ரெண்டுமே வந்து கன்சியூம் ஆகி நமக்கு கரெக்டான லெவலில் வந்து CO2 கிடைக்கும். ஆனால் இது வந்து டிஃபர் ஆனிச்சுன்னா எது வந்து ஃபஸ்ட்டு சரியாக போகுதுன்னு பார்க்கணும். இப்போது நம்ம வந்து எக்ஸாம்பிள் 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் வந்து 1/2 லிட்டர் ஆஃப் லெமன் ஜூஸ் கலக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து நார்மலாக நம்ம லெமன் ஜூஸ் டேஸ்ட்டாக வரதுக்கான ஒரு ஃபார்முலா அப்படின்னு வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னா 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது, ஆனால் 1/2 லிட்டர் இல்லை, 1/4 லிட்டர், அதாவது 1/4 லிட்டர் தான் வந்து நமக்கு லெமன் ஜூஸ் இருக்குது. அப்போது இதில் எது ஃபஸ்ட்டு சரியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரியாக போகுது. அதனால் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கிறது வந்து கம்மியாக கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி செஞ்சு நமக்கு 6 கிளாஸஸ் கிடைக்குதுன்னா இதில் வந்து நமக்கு ஜஸ்ட் 3 கிளாஸஸ் தான் கிடைக்குது. ஓ இதில் எது ஃபஸ்ட்டு சரியாக போகுது, இதனால தான் வந்து லெமன் ஜூஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் நமக்கு ரியாக்ஷன் கொஞ்சத்தோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓ எதனால ஸ்டாப் ஆனிச்சு, எது வந்து ரியாக்ஷனை லிமிட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லெமன் ஜூஸ். அப்போ அதுதான் வந்து நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து எது அதிகமாக இருக்குது, வாட்டர் வந்து அதிகமாக இருக்குது. 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது, 1/2 லிட்டருக்கு வந்து 1 லிட்டர் ஓகே, ஆனால் 1/4 லிட்டருக்கு வந்து 1 லிட்டர் அதிகம், 1/2 லிட்டர் இருந்தாலே போதும். அப்போ இது வந்து அதிகமாக இருக்குது, இது எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நமக்கு புக்கில் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம பெருசாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, இந்த கான்செப்ட் இவ்வளோ தான். இப்போ எவால்வேட் யுவர் செல்ஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 7th கொஸ்டின். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x + 3y gives 4l + m இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது நமக்கு புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, யூரியா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். யூரியா a commonly used nitrogen based fertilizer is prepared by the reaction between ammonia and carbon dioxide. அதாவது அமோனியா அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இடையில நடக்கிற ரியாக்ஷன் வச்சு தான் நமக்கு வந்து யூரியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போது அந்த ப்ராசஸில் 6646 grams of ammonia is allowed to react with 1.144 kg of CO2. இந்த கரெக்டான இந்த அமௌண்ட்டில் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்ட் ஃபார்மில் யூரியா வந்து கிடைக்கும். இந்த ரியாக்ஷனில் நமக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகலை. இது என்டையர் குவான்டிட்டி ஆஃப் த ஆல் த ரியாக்டன்ஸ் நாட் கன்சியூம்டு இன் த ரியாக்ஷன். வாட் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபுல்லாக கன்சியூம் ஆகலை, அப்போனா நமக்கு வந்து எது வந்து ஃபஸ்ட்டு சரியாக போகும், எதனால இந்த ரியாக்ஷன் வந்து லிமிட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து calculate the quantity of urea formed and unreacted quantity of the excess reagent. The balanced equation is அப்படின்னு கொடுத்து இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 2NH3 + CO2 gives H
H2NCO NH2 plus H2O. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த டேபிள் வரையலாம். இந்த டேபிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வந்து நம்ம எக்ஸாமில் நம்ம ட்ரா பண்ணணும். ஸ்டியோகெமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் NH3க்கு வந்து 2, CO2க்கு 1, யூரியா அதாவது H2NCONH2 இது வந்து யூரியாவோட கெமிக்கல் ஃபார்முலா. அதுக்கு வந்து 1, அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, H2ஓடதுக்கும் 1. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். இதோட மாஸ் என்ன 646. அதை நம்ம கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் முன்னாடி கொடுத்துருந்தாங்க இல்லையா, 646 பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டான அமௌண்ட்டில் யூரியா வருன்றது. இப்போ 646 டிவைடட் பை 17ங்கிறது NH3யோட மோலார் மாஸ் ஈக்குவல் டு 38 மோல்ஸ். இது வந்து 1144 இத்தனை கிராம்ஸ் டிவைடட் பை 44 CO2ஓட மோலார் மாஸ். இது வந்து 26 மோல்ஸ். இப்போ ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்சியூம்டு டியூரிங் த ரியாக்ஷன் ரேஷியோ, அதாவது நார்மலாக நமக்கு எப்படி வரும்னா 38 மோல்ஸ் எடுத்தோம்னா நமக்கு 19 மோல்ஸ் வரணும். ஏன்னா 2:1 அப்படிங்கிற ஃபார்மில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டியோகெமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 இங்கே 1, அப்போ 2:1 இருக்குது. இப்போ இது 38 வந்து 2னா அப்போ 1 வந்து 19 மோல்ஸ் அப்படின்னு தான் இருக்கணும். ஆனால் இங்கே 26 மோல்ஸ்ன்னு இருக்குது. இப்போது நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் ஃபார்ம்டு ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு 19 மோல்ஸ். ஏன்னா 1 வந்து 19, இப்போ 19 மோல் ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் எக்ஸஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே 26 நமக்கு ஃபார்ம் ஆகுது, ஆனால் 19 ஃபார்ம் ஆனால் போதும். இப்போ 7 மோல்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போது அதிகமாக இருக்கும் போது எதனால ரியாக்ஷன் வந்து லிமிட் ஆகிடுச்சுன்னா NH3ஆல தான் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ அதனால தான் வந்து ரியாக்ஷன் லிமிட் ஆகிருக்கு. இது வந்து போதுமான அளவை விட அதிகமாகவே இருக்குது. அப்போ இன்னும் கூட கேரி ஆகலாம். ஆனால் அதை அந்த ரியாக்ஷன் லிமிட் பண்ணது வந்து அமோனியா NH3. The entire quantity of the ammonia is consumed in the reaction, so ammonia is the limiting reagent. Some quantities of CO2 remains unreacted, so CO2 is the excess reagent. அப்படி நம்ம எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் த யூரியா ஃபார்ம்டு எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்றது கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா இன்டூ மோலார் மாஸ் ஆஃப் யூரியா, எத்தனை மோல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இன்டூ மோலார் மாஸ். நார்மலாக அதோட மாஸ் என்ன? இப்போ 19 இன்டூ மோலார் மாஸ் ஆஃப் யூரியா வந்து 60. 1960 வந்து 1140, 1.14 kg. Excess reagent left over at the end of the reaction is carbon dioxide. இப்போ இந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடு தான். கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது? ஏன்னா இதில் வந்து எக்ஸஸாக நமக்கு இருக்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான். இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குன்னா எக்ஸஸ் ரியேஜென்ட் லெஃப்ட் ஓவர் அட் த எண்ட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் ஓவர் எவ்வளோ இருக்குன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 லெஃப்ட் எவ்வளோ பாக்கி இருக்குது இன்டூ மோலார் மாஸ் ஆஃப் CO2. மோலார் மாஸ் ஆஃப் CO2 வந்து 44 இன்டூ 7 மோல்ஸ் தான் பாக்கி இருக்குது, எக்ஸஸாக இருக்குது. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 308 கிராம்ஸ் அப்படின்னு வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.